Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை நாம் இவ்வண்ணமாக நாம் ஒருவர் காண இந்த நாளை கர்த்தருடைய பிரசன்னத்திலே ஆரம்பிக்க தேவன் நமக்கு பாராட்டின அவருடைய மாறாத இரக்கத்திற்காக கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Even today, thank God once again for His grace and mercies that He has rendered upon us to come to His presence, to see each other and to spend time in His presence. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. கர்த்தர் நல்லவர். God is good. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த காலை வேளையும் தேவ சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் ஆரம்பிக்கலாம். Even today, this morning, let us start with the presence of the Lord. Hallelujah. மெய் மீட்பரை கீழ்ப்படிவோம், தம்மாத்துமத்தை தேற்றும் இடம் அடியேனும் பெற அருள்வி, அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும், அடியேனும் பெற அருள்வி, அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம், ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு உம்முடைய இரக்கமுள்ள கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். Our loving God, in this morning hour, Lord, we humble ourselves and commit at your feet, Lord. இந்த காலை வேளையிலே நலமானதை எங்களுக்கு போதித்து உம்முடைய சத்தியத்திற்குள்ளே எங்களை வழிநடத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, we pray that Lord may teach us that which is good and lead us into your truth, Lord. உம்முடைய சத்திய வேத வசனங்களை காணும்படி, அறியும்படி, கற்றுக்கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். Lord, open the eyes of our heart that we may know, that we may learn and that we may understand your holy scriptures, Lord. இம்மட்டும் உதவி செய்தீர். Lord, you helped us so far. இனிமேலும் உதவி செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Help us henceforth and glorify your name, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. இந்த நாளிலேயும் நாம் மறுபடியுமாக நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிற நம்முடைய பாடங்களை நாம் இன்றைக்கு தொடரப் போகிறோம். Even today we are going to continue from the morning devotion that we are doing from the book of Proverbs. இந்த பாடங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறது என்று நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். I believe in the Lord that these teachings are really useful to you. நான் இதை முன்னமே ஆயத்தம் பண்ணி இந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கவில்லை. I did not prepare the entire notes and the devotion and then start the program. கர்த்தர் எனக்கு இருதயத்திலே கொடுத்த வாஞ்சையை, விருப்பத்தை நான் கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசித்து நான் அறிவித்து விட்டேன். பின்பு ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே இந்த நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து எனக்கு கற்றுக் கொடுக்கும்படி கர்த்தரிடத்திலே காத்திருக்கிறேன். I announced with the faith that God has given me regarding the desire about this, and then each and every day I wait in the presence of God that God may speak to me and give the devotion. ஆனால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு தருகிற வழிநடத்தல்கள், போதிக்கிற சத்தியங்கள் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே நான் மகிழவும் அவரை துதிக்கவும் எனக்கு ஏதுவாக இருக்கிறது. And really when I see the leadings that God is leading me through and the truth that God is revealing to me, it really makes me to praise and worship the Lord. உண்மையாகவே கர்த்தர் என்னோடு இருந்து ஒவ்வொரு நாளும் இதில் உள்ள சத்தியங்களை நான் அறிந்து கொள்ளும்படி ஒரு போதகனை போல என்னோடு நின்று கர்த்தர் போதித்து
தேவன் வெளிப்படுத்துகிற கிரியைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். And truly, as a teacher and a preacher, the Lord is standing beside me and teaching me each and every day and bringing me the lights of all these things. And when I think about this, I really praise God for that. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். Glory be to the holy name of God. நீதிமொழிகள் 1:7 Proverbs chapter 1 and verse 7. 1:7 1:7. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 2 நாட்களாக நாம் இந்த 7ஆம் வசனத்திலேயே நாம் தரித்திருந்து நாம் தியானிக்கிறோம். And by the grace of God, we were staying in this verse 7 and we were meditating for the past 2 days. முதலாவது நாம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொண்டோம், நாம் தியானித்தோம். First we learned and we meditated about what the fear of the Lord actually is. இரண்டாவது நாம் நேற்றைக்கு கவனிக்கும் பொழுது ஞானம் ஆரம்பிக்கிறது, ஞானத்தின் ஆரம்பம் என்றால் என்ன என்பதற்கு ஒரு விளக்கத்தை நாம் கண்டுபிடித்தோம். And again, secondly, yesterday when we learned, when we meditated, we learned what it means by beginning of knowledge. நாம் நேற்றைக்கு பேசும்பொழுது உங்களுக்கு சொன்னேன், when I spoke yesterday, I told you, கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்பது கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுப்பதற்கு அவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. The fear of the Lord is not the expectation of God to give us wisdom and knowledge. அதற்கு பதிலாக தேவன் அவரை அறிந்து கொள்வதுதான் ஞானம் என்பதற்கு அடையாளமாய் இருக்கிறது. கர்த்தரை அறிந்திருக்கிற மனுஷன்தான் ஞானத்தில் ஆரம்பிக்கிறான் என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் கவனித்தோம். Rather, the fear of God is the evidence that we have wisdom, knowledge and understanding. This is what we saw yesterday. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இன்றைக்கு இந்த வசனத்தின் அடுத்த பகுதிக்கு நாம போக போறோம். Today let's come to the next part of this verse. எனக்கு ரொம்ப உண்மையாகவே அது பிரயோஜனமாக இருந்தது. It was really useful to me. இரண்டாவது பகுதி பாருங்க, மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The second part says fools despise wisdom and instruction. இன்றைக்கு இந்த அசட்டை பண்ணுதலை பற்றி உங்களோடு பேச போகிறேன். So today I am going to speak about despising. நான் நினைக்கிறேன் இந்த அசட்டை பண்ணுதல் அப்படின்னா என்ன? What is despising? அசட்டை பண்ணும் அந்த சுபாவம் அல்லது அந்த ஒரு செய்கை எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், the act of despising can be equal to what? ஒரு காரியம் நமக்கு அவசியம் அல்லது தேவை, ஆனால் அதை வேண்டாம் என்று நாம் தள்ளுவது. The act of despising can be understood as something that we need yet we don't seem to want it. ஒரு காரியம் நமக்கு தேவை அல்லது பிரயோஜனமானது என்று சொல்லி நம்மிடம் அது அனுப்பப்படுகிறது அல்லது நம்முடைய பாதை வழியாக அது கடந்து செல்கிறது. Something that is sent our way that it might be useful and that we may need it. ஆனால் ஒரு மனிதன் தானாக அவன் அதை புறக்கணிக்கிறது. But a man rejects it by his own. அதாவது நாம் புறக்கணித்த ஒரு காரியம் திரும்ப நமக்கு வராது என்பது அறிவில்லாமல் வேண்டாம் என்று அவனே தானாக சொல்றது. So it is like he rejects it that the way that something that he will let go that can never come back. அதாவது சில காரியங்கள் இருக்கிறது, ஐயோ எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஏங்குகிற சில காரியங்கள் இருக்கிறது. There are some things that we earn and expect that we have not received it. ஐயோ எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று காத்திருக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. There are certain things where we wait when we will receive it. ஆனால் வேறு சில காரியங்கள் இருக்கிறது, அது நமக்காக நம்மை தேடி நம்முடைய பாதையிலே அது கடந்து வருகிறது. But there are certain things that come seeking us, that comes our way. நமக்காகவே வருகிறது. It comes exclusively for us. ஆனால் ஒரு மனிதன் மனப்பூர்வமாக அதை வேண்டாம் என்று நிராகரிக்கிறான், அதை புறக்கணிக்கிறான். அதுதான் அசட்டை என்பதற்கு அர்த்தம். But a person purposely wholeheartedly rejects it and that is despising. நான் நினைக்கிறேன் ஒரு மனிதனை தேடி தேவன் அனுப்புகிற நன்மையை அவன் தானாகவே புறக்கணிக்கிறான் பாருங்க, அதை போன்ற ஒரு நஷ்டம்
வேறு ஒன்றுமே இல்லை. I think there is no greater loss than losing or rejecting something that God has sent to him or handed over to him. இவ்விதமாக தேவன் நம்மை தேடி அனுப்புகிற காரியங்களை நாம் அசட்டை பண்ணி அதற்கு கனம் மரியாதை கொடுக்காமல் அதை புறக்கணிக்கிறோம் பாருங்க. அதனால் வருகிற மன வேதனை, மன உளைச்சல் வேறு ஒன்றோடு நம்ம ஒப்பிடவே முடியாது. And there is no greater regret to know that we missed it or that we rejected it or despised it, which is lost all the way. நான் நினைக்கிறேன் இந்த அசட்டை பண்ணுதல் என்பது நம்முடைய மனதிற்கு அடுத்த ஒரு காரியம். I think the character of despising is a nature of the mind. அது நம்முடைய மனதிற்கு அடுத்த காரியம். It is a character or it is a nature of our mind. அதாவது நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை பாருங்கள். Come to Matthew 23 and verse 37. மத்தேயு 23:37. Matthew 23:37. அதிலே நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். Here look at the word that our Jesus says. எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனது இல்லாமற் போயிற்று. O Jerusalem, Jerusalem, thou that killest the prophets and stonest them which are sent unto thee, how often would I have gathered thy children together, even as a hen gathereth the chickens under her wings, and ye would not. அதாவது இதுல 3 முக்கியமான காரியம். There are 3 important things here. வாய்ப்பு தனிப்பட்ட ஒரு பட்டணத்திற்கு அல்லது ஒரு மனிதனுக்கு நேராய் வருகிறது. A chance or an opportunity comes seeking a separate or a city or a person. அந்த வாய்ப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு நன்மையை பயக்க வேண்டும், நன்மையை கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வருகிறது. And this good thing comes with the purpose of giving something good to him. அது மாத்திரம் அல்ல, இந்த வாய்ப்பு என்பது ஒரு முறை அல்ல, பல முறை வருகிறது. And not once, but this opportunity was given many times. இன்னொரு காரியமும் சொல்லுவேன். I tell you one more thing. இந்த வாய்ப்பு தேவனுடைய இரக்கத்தின்படியேயும் கிருபையின்படியேயும் அவருடைய அன்பின் நிமித்தமாகவும் இந்த எருசலேம் பட்டணத்தை நோக்கி வந்தது. And also this opportunity came to the city of Jerusalem out of the love, out of the mercy, out of the grace of God. தேவனும் வந்தார், even God came. அதே வேளையிலே வாய்ப்பும் வந்தது. At the same time opportunity came to him. நன்மையும் ஆயத்தமாய் இருந்தது. A good was already prepared for them. வந்த அந்த வாய்ப்பு பலமுறை வந்தது. The opportunity which came, it came many times to them. ஆனால் இத்தனை முறை இத்தனை விதமாக வந்தாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் பயனில்லாமலே போய்விட்டது. Though it came many times and many ways, but it was not profitable to them. அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, the only reason for that, மனம் இல்ல. they did not have heart. மனம் இல்லாம, they did not have a heart to accept. அந்த willingness இல்லனாலே நாம ஒரு காரியத்தை டிஸ்பைஸ் பண்ணுவோம். When you don't have that willingness, you will despise the thing. நான் நினைக்கிறேன் இன்றைக்கு காலையில இது ரொம்ப ஆழமான ஒரு சப்ஜெக்ட். ஆனா இன்னைக்கு எனக்கு ஆண்டவர் வழிநடத்தின ஒரு காரியம் எப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள் தங்களுக்கு நேராய் வருகிற நன்மைகளை அசட்டை பண்ணுவார்கள். This is a deeper subject, but God today spoke with me. Who are the people who will despise the opportunity that they receive? What kind of mind will people have in order to despise things that come to them? தங்களுக்கு நேராய் வரும் காரியங்களை புறக்கணிப்பதற்கு அல்லது அசட்டை பண்ணுவதற்கு மனிதருக்குள்ளே இருக்கும் மனம் எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்ட மனம் உள்ளவர்கள் இதை அசட்டை பண்ணுவாங்க? What kind of mind would people have who despise such opportunities? முதலாவது, first, நீங்கள் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் திரும்ப வரலாம். Let's come to Proverbs 1:7 again. 1:7 வாசித்தால், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள். The fear of the Lord is the beginning of knowledge, but fools despise wisdom and instruction. அப்போ முதலாவது ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். So we have to understand first thing. இந்த அசட்டை பண்ணுதல் என்பது எப்படிப்பட்ட ஒரு மனதிலிருந்து எழும்புகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு மனிதன் ஞானமற்றவனாக அல்லது அவனுக்கு இருக்க வேண்டிய புத்தியோ அறிவோ இல்லாதவனாக ஒரு வெறுமையான மனம் உள்ளவன் இருக்கிறான் பாருங்க, அவன்தான் இந்த அசட்டையின் சுபாவத்தை தன் வாழ்க்கையிலே வைத்திருப்பான். The first thing where this despising act arises, it
from the people who have a hollow mind, that is the people who lack wisdom, and those people despise. அவர்கள் தான் இதை அசட்டை பண்ணுவாங்க. Only those are the people who despise it. உண்மையாகவே ஞானம் உள்ளவன் அசட்டை பண்ண மாட்டான். Truly a wise man will not despise. அசட்டை பண்ணுதல் என்று சொல்லும் பொழுது எதை குறித்து சொல்லியிருக்கிறது என்றால், வருகிற எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம் கிடையாது. When you say despising, it doesn't mean that whatever we get it is not that storing up or gathering everything that we receive. எல்லாத்தையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. We cannot accept everything. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. And we should not also accept everything. எல்லாமே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்காது. And everything will not be worthy to be accepted even. ஆனால் ஒரு ஞானி என்ன பண்ணுகிறான்னா, எது ஏற்றுக்கொள்ளத்தக்கது, எது ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நிதானிக்கிறான். But a wise man will discern what to accept and what to reject. நாம சில காரியங்களை நிச்சயமாகவே புறக்கணித்து தான் ஆகணும். And certain things we are supposed to despise. முதலாம் சங்கீதத்தின் முதலாம் வசனம் பாருங்களேன். Psalm 1 and verse 1 says, துன்மார்க்கருடைய ஆலோசனை வந்தாலும் அதை கேட்க கூடாது, அதுபடி நடக்க கூடாது. If you receive the counsel of the ungodly, you should not walk in that way. பாவிகளின் வழி நமக்கு தெரிஞ்சா கூட அதுல நிக்க கூடாது. Even when you know the way of sinners, you should not stand in that way. பரியாசக்கார உட்கார்ற இடத்தை நம்ம பார்த்தாலும் அதுல உட்கார கூடாது, வேண்டாம்னு சொல்லிட்டு போனோம். Even when you see the seat of the scornful, you should not sit and you should say no to that. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த எல்லா காரியத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அர்த்தம் கிடையாது. So it doesn't mean that we should accept everything. நாம சில காரியங்களை மனப்பூர்வமா ரிஜெக்ட் பண்ண நம்ம பழகணும். And we should also get used to despise or reject few things wholeheartedly. ஆனால் இங்கே சொல்லப்பட்டது போல ஞானம், புத்தி என்பவைகள் நம்மை நோக்கி வரும்போது அதை நம்ம அசட்டை பண்ணிடவே கூடாது. But as it is said here, when wisdom and instruction comes to us, we should not despise it. ஒரு மனுஷனுக்கு இந்த ஞானம் இல்லை, அவன் மனதுல இருக்க வேண்டிய அறிவு, அந்த மனசே எம்டியா இருக்குமானா அவன் மூளை இல்லாதவனா இருப்பானால், ஞானம் இல்லாதவனா இருப்பானால் அவன் அசட்டை பண்ணுவான். When a man lacks wisdom or when his mind is totally hollow without any wisdom or knowledge, then he will be a person who will be despising the good. ஏன் தெரியுமா? You know why? ஞானம் ஒருவனுக்கு இல்லை என்றால் ஒரு காரியத்தினுடைய விலை என்ன அப்படி நம்மளால கணிக்க முடியாது. It's because when a person doesn't have wisdom or knowledge, he is ignorant of the worth of that thing. இங்கே ரெண்டு காரியங்களை ஒருவன் அசட்டை பண்ணுகிறதா பார்க்கிறோம். Here we read that a person despises two things. ஒன்று ஞானம், இன்னொன்று போதகம். One is wisdom and the second instruction. இந்த ஞானம் என்பது எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, ஞானம் பல ஆண்டுகளினுடைய அனுபவத்தினுடைய விளைவாக வருகிறது. So this wisdom comes from something that comes from years of experience. வயது ஒரு மனுஷனுடைய ஞானத்தை பெருக பண்ணுகிறது. Years actually increases the experience of wisdom. ஒரு மனிதன் வாழ்ந்து தன்னுடைய வாழ்க்கை நடைமுறையிலே அவன் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் தான் ஞானமாய் வெளிப்படுகிறது. And a person when he lives and as he learns through his experience, that is being reflected as wisdom. அந்த ஞானத்தை ஒருவன் பெறும்போது அல்லது ஒருவனுக்கு கொடுக்கப்படும் போது அதனுடைய விலை அவனுக்கு தெரியாதனால அதை அசட்டை பண்றான். And when that wisdom is served to a person, since he is ignorant of that worth, he despises it. ரெகோபெயாமுக்கு முதியோர்களுடைய ஆலோசனை வந்தது. The council of elders came to Rehoboam. அவர்கள் பல வருடமாக தன்னுடைய தகப்பனாகிய சாலமோன்கிட்ட உட்கார்ந்து அவங்க ஞானத்தை கற்றுக்கொண்டு அனுபவம் பெற்று அவங்க ஆலோசனை கொடுத்தாங்க. They were the people who were with his father, who learned many things and gained wisdom by experience and gave this counsel to Rehoboam. ஆனா இந்த ரெகோபெயாமுக்கு ஞானம் இல்லை. என்ன ஞானம் இல்லைன்னா, இந்த முதியோர் சொல்லுகிற ஞானம், அவர்கள் வெளிப்படுத்துகிற ஞானத்தின் விலை என்ன அப்படின்னு அவனால கண்டுபிடிக்க முடியல. But this Rehoboam did not have wisdom to find the worth of the wisdom and the counsel that is being given by the elders. விலையில்லாத ஆலோசனை கொடுத்த தன்னுடைய இளைஞர்களுடைய ஆலோசனை ரொம்ப பிரஷியஸாக நினைத்து வெளியேற பெற்றதா நினைச்சு அதை பின்பற்றினான். But he considered the worthless counsel that is given by his young men, that is friends, and he considered to be a precious one. நல்ல கவனிங்க. Listen carefully. Wisdom, ஞானம் என்று சொல்லும்போது it takes years of experience to gain wisdom. ஞானத்தை பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகிறது. When you to gain wisdom, it takes years of experience. ஆனா இந்த புத்திமதி அப்படின்னு சொல்லும்போது it takes a lot of effort. It takes a lot of effort to give counsel to someone, instruct someone. ஒருவருக்கு புத்திமதி கொடுக்கணும்னா அதற்கு ரொம்ப பிரயாசப்படுறாங்க. If you are to instruct someone, you have to take a lot of effort. அதாவது wisdom comes from experience, instruction takes effort.
இது ரெண்டையுமே ஒரு மனுஷன் வந்து ஞானம் இல்லாதவனா இருப்பானால் அதை வந்து அவன் அசட்டை பண்ணுவான். When a person lacks wisdom, he will despise both this wisdom and instruction. நல்லா கவனிங்க. Listen அது carefully. ஞானமா இருந்தாலும் சரி, அது வந்து புத்திமதியா இருந்தாலும் சரி, No matter it might be wisdom or instruction, ஆனால் அது போதகம். ஞானம் போதகம். wisdom and instruction. இது ரெண்டுமே வந்து நீ நல்லா விளங்கிக் கொள்ளணும், நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதுமே நம்மை நோக்கி வராது. So it is not something that comes easily to us always. அது ரொம்ப சுலபமா நமக்கு வரவே வராது. It will not come easily to us. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்காது. It will not come every day. நம்ம எல்லாருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்காது. It's not something that everyone would receive. இதை எல்லா இடத்திலும் பெறவும் முடியாது. And it's not something that can be found everywhere. இது ரொம்ப ரேர். இப்படிப்பட்ட ஞானத்தை நம்ம வழியில காண்பது ரொம்ப ரேர். It is really rare to find such kind of wisdom on our way. நல்ல போதகர்களை கண்டுபிடிப்பது, நல்ல போதனைகளை பெறுவது என்பது மிக மிக அரிதானது. It is really rare to find such kind of instructions and instructors on our நீங்க way. உண்மையா நீங்க உங்க வாழ்க்கையின் பாதைகள்ல நீங்க ரொம்ப ஞானத்தை நீங்க தேடுனீங்கன்னா அதை நீங்க வந்து இந்த சத்தியத்தை நீங்க உணர்ந்து கொள்வீங்க. Truly, if you seek this wisdom and instruction on your way, you will understand this truth. ஐயோ, எத்தனை முறை நமக்கு சரியான ஆலோசனையை புகட்ட, சரியான விதத்துல புத்திமதி சொல்ல ஆட்களை தேடியும் கிடைக்காத பஞ்சம் எந்த காலத்திலும் இருக்கிறது. And we can find in all times that where we seek for good instructors and instruction and counsel, and we don't find lack of it. அந்த காலங்கள்ல வந்து பணம் கொடுத்து பயிற்சி கொடுத்து ஞானிகளை, சாஸ்திரிகளை வந்து ராஜாக்கள் வந்து தங்களுடைய அரண்மனைகளில அவங்க வைத்திருந்தாங்க. Those days the kings paid huge amount to wise men and trained them and kept them in their palaces. அவங்களுக்கு எந்த ஒரு காரியம்னாலும் உடனே அந்த ஞானிகள் சாஸ்திரிகள் எல்லாரையும் கூப்பிடுவாங்க. In case of any kind of thing, they used to call all these wise men to them. ஆனா உங்களுக்கு தெரியும்ல, ரெண்டு சம்பவங்களாவது பைபிள்ல வாசிக்கலாம். But at least we can read two incidents in the Bible. ஒன்று ஆதியாகமத்துல நீங்கள் பார்வோனுடைய சம்பவத்தை பார்க்கும் பொழுது, First in Genesis, when you read about the incident of Pharaoh, அவனை சுற்றிலும் திரளான ஞானிகள், அவனை சுற்றிலும் திரளான ஆலோசகர்கள் இருந்தாலும் அவனுடைய சொப்பனத்துக்கு யாருமே விளக்கம் கொடுக்க முடியல. though there were many wise men around him, there were no one who could give an interpretation of his dream. நீங்கள் தானியேல் புத்தகத்தை தொடர்பில் நேபுகாத்நேச்சாருடைய காலத்துல அவனுக்கு திரளான ஞானிகள் இருந்தாலும் அவனுக்கு அந்த நேரத்துல அந்த சொப்பனத்தை சொல்லவோ சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ணவோ அவனால கண்டுபிடிக்கவே முடியல. And even in the times of Daniel, though he had so many wise men in his palace, there were no one who can explain or tell his dream and give an interpretation about it. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்துல அவர்கள் அறியாத ஒரு மனுஷனை தான் வந்து இதுவரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத ஒரு மனுஷன் தான் அவர்களுடைய பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்கிற ஞானமான வார்த்தைகள் போதனைகளை கொடுத்ததை அவங்க கண்டுபிடிச்சாங்க. And it is really surprising to see that a person who is unfamiliar, who is not known to them, was the only person who could give a good counsel and that which they expected from him. அதுக்காக அவங்க ரொம்ப காத்திருக்க வேண்டியிருந்தது. They had to wait a lot for that. அவங்க அதுக்காக நிறைய தேட வேண்டியிருந்தது. They had to search for that. ஏன்னா அந்த ஞானம் போதனை அப்படின்றது அது வந்து ரொம்ப விலையேற பெற்றது. அது வந்து நீங்க ரொம்ப காமன் பிளேஸா நீங்க பார்க்க முடியாது. Because this wisdom and instruction is very precious and you cannot find it in a common place. பாருங்க, வளர்ந்தவங்க வயதானவங்க எல்லாரும் ஞானி கிடையாது. When you see all the people who are grown up in age and who have experience are not wise men. நல்லா பேசுறவங்க எல்லாரும் பெரிய போதகனும் கிடையாது. All people who are eloquent are not wise people. இப்படிப்பட்டவர்களை நம்முடைய வாழ்நாட்கள்ல வந்து கண்டுபிடிப்பது அப்படின்றது ரொம்ப 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 அரிது. It is really a rare thing to find such kind of people in our life. நீங்க ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல கூட நீங்க பாருங்களேன். Even when you look at your spiritual surroundings, நூற்றுக்கணக்கான போதகன்மார் இன்னைக்கு ஆன்லைன்ல நம்ம பார்க்கிறோம், நம்ம கவனிக்கிறோம். today we listen to hundreds of preachers preaching and we listen to them. ஆனால் அப்படிப்பட்டவர்களில் சிலரை தான் நம்முடைய இருதயம் வந்து உண்மையா ஞானம் உள்ள இருதயம் வந்து ஞானிகளையும் அதுல வந்து போதக சமர்த்தர்களையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். And only among so many people, a wise heart only can discern and find out a good preacher and a teacher. மைக் எடுத்தவங்க எல்லாருமே என்ன ஆயிட முடியாது, பெரிய ஞானிகளா இருக்க முடியாது, பெரிய போதகர்களா இருக்க முடியாது. அதான் உண்மை. Not everyone who holds a mic can become a wise man and a preacher. அதனால இது ரொம்ப அரிதான ஒரு காரியம். Therefore this is a rare thing. ஒரு மனுஷனுக்கு ஞானம் இல்லை, அவனுடைய மனது வந்து ஞானத்தினால் நிரம்பல அப்படின்னா அவன் நிச்சயமாகவே இதை கண்டுபிடிக்கவும் மாட்டான். தன்னை தேடி வருகிற ஞானத்தையும் போதகத்தையும் அவன் அசட்டை பண்ணுவான். If a person's mind is not filled with wisdom, when he lacks wisdom, he will not find it and he will surely despise wisdom and instruction. அது தன்னை விட்டு கடந்து போன பிறகுதான் இவன் கைக்கு வந்து
அதை அவன் நழுவ விட்ட பிறகு அதனால் வருகிற நஷ்டங்கள் அவன் அனுபவிச்ச பிறகுதான் அவன் வந்து அதை கண்டுபிடிப்பான். And only when they let go away or slip away that chance, and then only when they reap the consequence out of it, only then they will realize it. அதனால தான் நீங்கள் அதே நீதிமொழிகள்ல 5ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசித்தீங்கன்னா, That's why when you read in Proverbs chapter 5 verses 7 to 8, அங்கே அந்த பேர் என்ன பரஸ்திரியை பற்றி வாசிக்கிறோம். immoral woman. here you read about immoral woman. அந்த பரஸ்திரியை குறித்து தகப்பனும் தாயும் வந்து ஆலோசனை கொடுக்குறாங்க. Here the father and mother give counsel about that woman. அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, போதனை கொடுக்குறாங்க. They give instruction about her. அப்போ அவங்க சொல்றாங்க 7ஆம் 8ஆம் வசனம் எல்லாம் வாசிக்க விரும்பல, 2 வசனங்களை வாசிக்கிறேன். Verses 7 and 8. ஆதலால் பிள்ளைகளே இப்பொழுது எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வசனங்களை விட்டு நீங்காதிருங்கள். உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து, அவளுடைய வீட்டின் வாசலை கிட்டி சேராதே. Therefore hear me now, my children, and do not depart from the words of my mouth. Remove your way far from her, and do not go near the door of her house. நீங்க முதலாம் வசனத்துல இருந்து இத பத்தி வாசிக்கிட்டே வரலாம். You can read about this from verse 1. ஆனா இவ்வளவு ஆலோசனை, புத்திமதி, ஞானம் இந்த மகனுக்கு கிடைத்தாலும், though the son received so much of instruction and wisdom from his parents, அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவன் கையில இருக்கு. it is his own will to accept it or despise it. அதாவது ஒரு ஞானமுள்ள மகன் என்ன செய்வான்னா, இந்த புத்திமதிகள் போதனைகளை கேட்டு உணர்வடைந்து எச்சரிப்படைந்து அதை ஏற்றுக்கொள்வான். A wise son will, when he hears this, he will be realizing, he will be convicted and he will accept it. ஆனால் ஒருவனுக்கு ஞானம் மாத்திரம் இல்லைன்னா, அவனுக்கு நேரா வந்த போதகம், அவனுக்கு நேராய் வந்த ஞான வார்த்தைகளை அவன் அசட்டை பண்ணுவான். But when he lacks wisdom, he will surely despise the words of wisdom and instruction. ஆகவேதான் எச்சரிப்பு சொல்லப்படுகிறது. That's why the warning is given here. 11ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. From verse 11 onwards. முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து, ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதல் என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே, சபைக்குள்ளும் சங்கத்திற்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் உள்ளானேனே என்று முறையிடுவாய். From verse 11 it says, and you mourn at last when your flesh and your body are consumed, and say, how I have hated instruction and my heart despised correction. I have not obeyed the voice of my teachers, nor inclined my ear to those who instructed me. I was on the verge of total ruin in the midst of the assembly and congregation. இந்த பிரச்சனை எல்லாம் வந்தது காரணம் என்னன்னா, புத்திமதியோ அறிவோ ஞானமோ அவனை தேடி வராததுனால கிடையாது. The reason why he had to encounter this problem is that it's not that the wisdom and instruction did not come seeking him. 12ஆம் வசனம் சொல்லுது, verse 12 says, போதகத்தை வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினதே. verse 12. verse 12 says, how I have hated instruction and my heart despised correction. என்ன பண்ணானா? What did he do? ஞானத்தை அலட்சியம் பண்ணான். He despised correction. இந்த ஞானம் உள்ளவன் வந்து அந்த போதகத்தையும் புத்திமதியையும் ஞானத்தையும் அவன் அசட்டை பண்ணவே மாட்டான். A wise man or a wise son will not despise this wisdom and instruction. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. Glory be to the name of the Lord. நம்ம தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. In Tamil they used to say, ஒன்னு சுய புத்தி வேணும் அல்லது சொல் புத்தி வேணும்னுவாங்க. either you should have wisdom on your own or at least you should have wisdom to listen to others' instruction. ரெண்டுமே ஒருவனுக்கு இல்லனா அவனுக்கு வந்து அழிவுதான். When you lack both, then you will be destroyed. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்து ஆலோசனை கொடுக்கிறவர்களை தேவன் அனுப்புகிறார். God really sends people who give counsels and instruction to us in our life. ஆனால் அதை ஏற்றுக்கொள்வதும் அதை நிராகரிப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. But it is on our hand whether to accept it or despise it. நான் சொல்லுவேன், இன்றைக்கு காலையில நாம் வந்து முதலாவது ஒன்றை கண்டுபிடிக்கணும். ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையில ஞானமற்று இருப்பானானால் அவன் வந்து தனக்கு நேராய் வருகிற புத்திமதிகளை அவன் விருப்பத்தோடு அசட்டை பண்ணுகிறவனாய் இருப்பான். I tell you this morning, if a person is with a hollow mind who lacks wisdom, then he will be a person who despises wisdom and instruction. ரெண்டாவது, யார் அசட்டை பண்ணுவாங்க தெரியுமா? எப்படிப்பட்ட மனம் உள்ளவங்க அக்செப்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா? டிஸ்பைஸ் பண்ணுவாங்க தெரியுமா? Second, what kind of mind will a people who despise this? நீங்கள் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, when you come to Proverbs 1 and verse 30, என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். they would have none of my counsel and despise my every rebuke. என்னுடைய ஆலோசனை அவர்கள் விரும்பலையா,
என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணாங்க. They would have none of my counsel and despise my every rebuke. எனக்கு அந்த வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப தொட்ட வார்த்தை வந்து என்னுடைய கடிந்து கொள்ளுதலை எல்லாத்தையும் அசட்டை பண்ணாங்க. And here the word which I liked is they despised my every rebuke. ரெண்டாவது, எப்படிப்பட்ட மனம் உள்ளவங்க ஆலோசனைகளை அசட்டை பண்ணுவாங்க தெரியுமா? Second, what kind of people who with a mindset will despise this? தன்னுடைய மனதில் நிதானிப்பு இல்லாமல் அல்லது ஒரு பொறுமை இல்லாமல் எல்லாவற்றையும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறான் பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில இந்த அசட்டை பண்ணுகிற சுபாவம் நிச்சயமா இருக்கும். People with a hasty mind who are impatient will surely despise this. எல்லாத்தையும் அவசர கதியா செய்யறது. They want to do it in a hasty manner. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அந்த வார்த்தை வந்து, அவங்க கிட்ட எத்தனையோ ஆலோசனை வந்துச்சான், எத்தனையோ கடிந்து கொள்ளுதல் வந்துச்சான், ஆனால் அந்த கடிந்து கொள்ளுதல் ஒன்று கூட உட்காந்து இதை செய்யலாமே, இதை முயற்சி பண்ணலாமே, இதை யோசிக்கலாமே அப்படின்னு ஒன்றுக்கு கூட என்ன பண்ணலன்னா இடம் கொடுக்கவே இல்லை. It is really surprising me here because there came many counsel, there came many rebuke, but he never even took time to think or probe or give time to decide whether to accept it or do. ஒரு ஆலோசனையை கூட அவன் நேரம் கொடுக்கல. He did not give time for even one counsel. ஏன்னா அவர்களுக்கு இருக்கிற ஆத்திரம், அவர்களுக்கு இருக்கிற அவசரம். It's because of the hastiness that they had. இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் நமக்கு வழியில எத்தனையோ ஆலோசனைகளை அனுப்புறாரு. Today God sends us many counsels in our way. எத்தனையோ எச்சரிப்புகளை கொடுக்கிறாரு. God gives us many warnings to us. எத்தனையோ ஞானமுள்ள வார்த்தைகள் நம்மை கடந்து செல்லுகிறது. And there comes many words of wisdom in our way. ஆனா சிலர் ஒன்று இல்ல எல்லாவற்றையுமே அசட்டை பண்ணுகிற ஒரு பழக்கம் இருக்கு அவங்களுக்கு. But some people, not one, but they rebuke and they despise everything. ஏன் சொன்னா அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொண்டு அதை தங்களுக்குள்ள உட்கார்ந்து யோசித்து நிதானித்து அதற்கு கொஞ்சம் நேரம் கொடுத்து அது சரியா தவறா, அது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒன்றை கூட அவங்க வந்து ஏற்றுக்கொள்றது கிடையாது. It's because they don't give time to think and to probe or just to decide whether it is right or wrong, true or false, whether we can accept it or not. அவர்களுக்கு இருக்கிற அவசரத்துல வழியில வர்ற அத்தனை ஞான போதனைகள், வருகிற ஆலோசனைகள், வருகிற உபதேசங்கள் எல்லாத்தையும் தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்க. They are so hasty on the way that they despise everything. They reject all the counsel and words of wisdom and instruction. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29 முதல் 34ஆம் வசனம் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. And Genesis 25 verses 29 to 34 is a great warning to us. 34ஆம் வசனத்தை பாருங்க. Read verse 34. ஆதியாகமம் 25:34. Genesis 25:34. அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயர்கூழையும் வந்து கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினார். And Jacob gave Esau bread and stew of lentils. Then he ate and drank, arose and went his way. Thus Esau despised his birthright. இவனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? You know what is his problem here? அவசரம். Haste. அவசரம் வந்ததுனால தான் அசட்டை பின்தொடர்ந்தது. Since there was hasty mind, there came despising all the way. அவனுக்கு வந்து தம்பி வந்து கேட்கறது என்னன்னு அவனுக்கு தெரியும். He know what his brother is asking him. ஒரே ஒரு கப் கூளை கொடுத்த கேட்டா அவன் சேஷ்டபுத்திர பாகத்தை கேட்கிறான். So just for one cup of stew he was asking for his birthright. இது ஒரு சாதாரண காரியம் கிடையாது. This is not an ordinary thing. இத கொடுத்துட்டா 2 மடங்கு ஆசீர்வாதம் தம்பிக்கு போய்டும். So if he give this, his brother will get double fold of blessing. இதெல்லாம் தெரியாம ஒண்ணு அவன் கொடுக்கல. It's not that he is unaware of it. ஏன்னா என்ன பிரச்சனைனா அவசரம். But the problem is he was very hasty. அவனை 32ஆம் வசனம் படித்தீங்கன்னா verse 32 says, அவனுக்கு களைப்பு இருந்தது உண்மைதான், அவனுக்கு பசி இருந்தது உண்மைதான். It's true that he was hungry and he was weary. ஆனால் ஏசாவுடைய வார்த்தையை பாருங்களேன். But look at the words of Esau. ஏசா சொல்லுகிறான், இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு அப்படின்னு சொன்னான். Here Esau said, look, I am about to die, so what is this birthright to me? என்னவா? What is it? சாக போகிறாராம். I am about to die. இவர் சாதாரண ஆள் இல்ல, ஒரு வேட்டைக்காரர். இவரு he is not an ordinary person, he is a hunter. இவர் வந்து நல்ல பலசாலி. இவர் he is also very strong man. அந்த ஆகாரத்தை பார்த்த உடனே அவன் மனம் என்ன சொல்லுச்சுன்னா, செத்து போடுவே நீனு. When he saw the food, his mind told him that he will die. அந்த அவசரத்துல அவனுக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் பெருசா தெரியல, ஆலோசனை பெருசா தெரியல, ஞானம் அவனுக்கு உதிக்கல. அந்த அவசரம் என்ன பண்ணுச்சுன்னா, இதை இப்போதைக்கு சாப்பிட்டா போதும்.
Since he was hasty, he did not consider or bother that a blessing to be a greater or wisdom to be greater. Just he want that food to eat now. சில பேரை பார்த்துருக்கீங்களா, ஆலோசனை கொடுக்கும்போது அவங்க வந்து வேற ஏதோ ஒரு அவசரத்தில் இருப்பாங்க. Have you noticed people, when you give some instruction and counsel, they will be in some other hasty thing. அவங்க வந்து அவங்க நினைச்சதை செஞ்சிடணும். They want to do what they think. அவங்க நினைச்சதை வாங்கிடணும். They want to buy what they thought. அவங்க அந்த ஆலோசனைக்கு ஒரு நைட் கூட உட்கார்ந்து யோசிக்க மாட்டாங்க. They will not even sit for a night and think about this counsel. அது வந்து ஒரு 10 நிமிஷம் கூட தனியா உட்கார்ந்து இப்படி ஒரு ஆலோசனை நோக்கி வருது, இப்படி ஒரு ஞானம் வருது, இப்படி ஒரு போதனை வருது, இதை நம்ம கொஞ்சம் உட்கார்ந்து யோசிப்போம் அப்படின்னு அந்த யோசிக்கிறதுக்கே நேரம் கொடுக்க மாட்டாங்க. They don't even give time, even 10 minutes of time to think. See, I am receiving this counsel, I am receiving these words of wisdom, let me think about it. They will never even think. அவர்களிடத்துல வருகிற அத்தனை ஆலோசனைகளையும் உடனே அசட்டை பண்ணிடுவாங்க. They will despise every counsel that they receive immediately. அதை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணுவோம், அதை உட்காந்து கொஞ்சம் யோசிப்போம், நம்ம ஒன்றும் செய்ய போறது இல்லை, யோசித்தாது பார்ப்போம் அப்படின்னு ஒரு பொறுமை இருக்காது. They don't have a patience. Just at least we're not going to do that. At least we will sit and analyze it. Let us think about it. நான் சொல்லுவேன், யாருக்கு வந்து இந்த ஆலோசனைகள், ஞானம், புத்திமதி, போதனை எல்லாம் அசட்டை பண்ற சுபாவம் இருக்கும்னா, முதலாவது சொன்னேன், people with a hollow mind, ஞானமற்றவர்கள் தான் அதை செய்வாங்க. I told you who are the people who will despise this wisdom and instruction. First I told you people who have a hollow mind. இரண்டாவது நான் சொன்னேன், யார் இந்த அசட்டை பண்ணுகிற சுபாவத்தில் இருப்பாங்க அப்படின்னு கேட்டா, அவர்கள் அவசர மனம், அவசர குணம் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் இந்த அசட்டைக்கு ரொம்ப சீக்கிரமா விழுந்துருவாங்க. And second are the people with a hasty mind who will despise and fall for this despise. மூன்றாவது, யார் இந்த அசட்டையின் சுபாவத்திற்குள் ஆவாங்க என்று கேட்டா, And third, who will be under this despising act? நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வாங்களேன். Come to Proverbs 23. நீதிமொழிகள் 23:22. Proverbs 23 verse 22. உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. Listen to your father who begot you, and do not despise your mother when she is old. பாருங்க, இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. Here it's a very important word here. உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. Do not despise your mother when she is old. அதாவது இது என்ன நமக்கு வந்து மறைமுகமா சொல்லுது அப்படின்னா, So what does it indirectly convey us? அதாவது ஒரு காலம் இருந்தது, நீ வந்து ஒரு குழந்தையாக, நீ வயது குறைந்தவளாக நீ இருந்தாய், உன் தாய் வந்து வயது முதிர்ந்தவர்களா இருந்தாங்க. There was once when you were very young in age and your mother was very old. இல்ல, வெரி ஓல்ட் சொல்ற, வயதானவர்களா இருந்தாங்க. She was of age. ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உனக்கு வயது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. But now you have increased in your age. ஆனால் உன் தாயோ மிகுந்த வயது உள்ளவளாக மாறிட்டா. But your mother is very old now. அதே தாய் தான், It is the same mother. அதே ஆலோசனை தான் அவங்க கொடுக்குறாங்க. And it is the same counsel that she is ஆனா giving. இன்றைக்கு ஏன் அந்த ஆலோசனை கேட்க மறுக்கிறாய் என்று சொன்னால், But why are you rejecting that counsel today? அந்த தாயினுடைய வயதின் காரணமாக அவர்களை நாம அசட்டை பண்றோம். We despise them just for sake of their age. அதாவது அவங்க சரீரத்துல எப்படி அவங்க பலவீனமா இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாவற்றையும் அவங்க திறம்பட செய்ய முடியாம இருக்கிறாங்களோ, நம்ம என்ன நினைச்சுறோம்னா அவங்க மூளையும் அதே மாதிரி தான் இருக்கு நம்ம நினைச்சோம். We assume that like how physically she is very weak and she cannot do things on her own, similarly her mind is also weak and she cannot give such counsel. அப்படி நம்ம நினைக்கிறோம். That is how we think. சில பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு இளம் வயதா இருக்கு, அப்ப என் மூளையும் ரொம்ப இளமையா இருக்கும் நம்ம நினைக்கிறோம். Many times we think I am very young in age and so my mind will also be very young. மூன்றாவது காரணம் என்ன தெரியுமாங்க? ஏன் ஒருத்தன் அசட்டை பண்ணுவான் தெரியுமா? You know why? What is the third reason why a person will despise? தன்னை குறித்து ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை இருக்கு பாருங்க, அதுதான் அவனை அசட்டை பண்ண வைக்கும். People when they have a haughty mind about themselves, they will despise. அதனால தான் ஒரு வயது சென்ற தாயை அவன் அசட்டை பண்றான். That's why they despise a mother who is very old in age. ஒரு மனுஷனுடைய உள்ளத்துல தாழ்மை இல்லை என்றால் அவனால் ஆலோசனையோ புத்திமதியையோ ஞானத்தையோ அவன் கேட்கவே முடியாது. If there is no humility in the heart of a person, he cannot accept this wisdom or instruction or understanding. இந்த மகன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? You know what does the son think? இப்போ நான் ரொம்ப படிச்சிட்டேன், Now I am well educated. இப்போ நான் ரொம்ப ஞானியா இருக்கிறேன், Now I am a wise man. இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், Now I know everything. நான் உலகத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ I have known the world now. எங்க வயதான எங்க பெற்றோருக்கு என்ன தெரியும்? இப்போ What will my aged parents know? அவங்க இப்போ நிகழ்கால காரியங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாது. They don't know the things of the present age. அவங்க பழங்கால மக்கள், They are ancient people. அவங்களுக்குலாம் ஆலோசனை கொடுக்க தெரியாது. They don't know how to give counsel. அவங்களுக்கு ஞானம் இல்ல. They don't have wisdom. அதனால முதிர் வயது உள்ள தன்னுடைய பெற்றோரை வந்து இவங்க அசட்டை பண்ணிட்டு தங்களுக்கு எல்லாம் தெரியும்ன்ற ஒரு மனப்பான்மை
மனப்பான்மை உள்ள வளர்த்துக்கிறாங்க. Therefore, they despise their parents who are very old in age, and they have a haughty mind that they know everything. எனக்கு தெரிந்த வரைக்கும் As far as I know, அநேக காரியங்களை முதியவர்கள் சொல்றது நமக்கு ஒருவேளை உடனே விளங்காமல் உடனே புரியாம இருந்தாலும் காலம் வரும்போது அதுவும் நமக்கு புரியும். many things that are spoken by elders may not be that we may not be able to understand immediately, but when time comes, we will surely understand it. அதனால தான் வந்து அந்த 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 ஆதி காலத்துல இருக்கிற அந்த எல்லை குறிகளை நீ எடுக்காதன்னு போட்டிருக்கு. That's why it is written, do not remove the ancient boundaries. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒரு காரணத்தோட தான் அதை வச்சிருக்கிறாங்க. It's because it is kept for a reason. அதெல்லாம் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்க, ஒரு காரியத்தை செய்யறாங்க, ஒரு காரியமா வாழ்ந்தாங்க, ஒரு விதமா வாழ்ந்தாங்கன்னா அதற்கு ஒரு நோக்கம், ஒரு காரணம், அதற்கு ஒரு பின்னணி இருக்கும். If they have taken a decision, if they have done something, it means that there is a background, there's a reason, there's a purpose behind it. அந்த வயது வந்து அவர்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்குது. Their age gives an experience to them. அப்போ அந்த அனுபவத்திலிருந்து வர்ற ஆலோசனை ஒரு இளைஞன் நினைக்கிறான்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியல. But when a young boy receives that this counsel out of the experience, they think he doesn't know anything. எப்பவுமே சொல்லுவேன், இந்த மதியினமும் அதே வேளையில் அந்த மதியினமும் பெருமை இருக்கு பாருங்க, இது ரெண்டும் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் காம்பினேஷன். அது I always tell, foolishness with pride is a dangerous combination. ரொம்ப டேஞ்சரஸ். அது It is very dangerous. நமக்கு எந்த நேரமும் வந்து இந்த பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இருக்குமானா அதோட சேர்ந்து ஆலோசனை கேட்காம போயிடுவோமானா பெரிய டேஞ்சர் அது. And we should never have pride, and when we have this pride and at the same time when we don't listen to the counsel, it is a really a dangerous thing. நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தை பரிசேயர் சதுசேயர் ஏன் அவருடைய சொந்த ஊரார் கேட்காம போனதுக்கே காரணம் என்னன்னா தங்களை பற்றி அவர்கள் நினைத்த ஒரு பெருமையான எண்ணம். The reason why Pharisees and Sadducees and also even his own family members and the people of his own city did not listen to the preachings of Jesus is because they know they had a haughty mind about themselves. நீங்கள் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54 57 வருவீர்களானா? When you read Matthew chapter 13 verses 54 to 57, இயேசு தன்னுடைய சொந்த ஊராகிய நாசரேத்துக்கு போறாரு. Jesus went to his own country Nazareth. அவருடைய ஜெபாலயத்திலே போய் அவர் உபதேசம் பண்ணினார். And he was teaching in the synagogue. உடனே அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க, இவனுக்கு இந்த ஞானமும் 54ஆம் வசனம், இவனுக்கு இந்த ஞானமும் இந்த பலத்த செய்கைகளும் எப்படி வந்ததுன்னு கேட்டாங்க. And in verse 54 they were astonished and said, where did this man get this wisdom and these mighty works? அப்ப என்ன வந்தது அவங்கள நோக்கி? So what came to them? சொல்லுங்க, என்ன வந்தது? What came to them? ஞானம் வந்தது. There came wisdom. பலத்த செய்கைகள் இயேசுவின் மூலமாய் வருகிறது. And mighty works also came through Jesus. ஆனா இப்ப பிரச்சனை ஒன்னு இருக்கு. But there's a problem now. இப்ப பாருங்க 55 ல இருந்து 56 பாருங்க. Verses 55 to 56. அங்க வாசிக்கிறோம். We read here, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா? Is this not the carpenter's son? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? Is not his mother called Mary? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர் அல்லவா? And his brothers James, Joseph, Simon and Judas? 56ஆம் வசனத்துல இவனுடைய சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? And verse 56 says, and his sisters, are they not with us? இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது? Where then did this man get all these things? இவங்களுக்கு என்ன, எதை இவங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னு சொன்னா, What was they not able to accept? தங்கள் நடுவிலேயே பிறந்து தங்கள் நடுவிலே வாழ்ந்து தங்கள் முன்பாகவே வளர்ந்தவனுக்கு இவ்வளவு ஞானமும் இவ்வளவு பலத்தை செய்ய எப்படி வந்திருக்க முடியும்? The one who is born before them, the one who grew up among them, how could a person of such person could get this wisdom and mighty works? நாமும் இந்த ஊர்தெல்லாம் பிறந்தோம். Even I was born in the same country. நாமும் இதே பட்டணத்துல தான் வளர்ந்தோம். And I also grew up in the same city. நமக்கு வராத ஞானம் இவனுக்கு எப்படி வரும்? How did he receive this wisdom which I did not get? நமக்கு வராத புத்தி இவனுக்கு எப்படி வந்துச்சு? How did he get this understanding which I did not அதெல்லாம் get? வர முடியாது. That cannot get. அடுத்த வசனம் வாசிக்கிறோம். The next verse says, அதனால அவரை கண்டு 57ஆம் வசனத்துல அவரை குறித்து இவங்களுக்கு என்ன வந்தா இடறல் உண்டானது. 57 verse says, so they were offended at him. இடறல் உண்டானது. They were offended at him. கடைசில அந்த சம்பவம் எப்படி முடியுதுன்னு பாத்தீங்கன்னா, At last it ends this அவரை way. அந்த பட்டணத்தை விட்டு புறம்பே தள்ளினாங்க. They drove him away from the city. திரும்ப புறம்பே தள்ளிட்டாங்க. வேண்டாம். They rejected him. And ஏன் அசட்டை பண்ணாங்க? why did they despise him? தங்களை குறித்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெருமை. Because of the pride that they had about themselves. என்ன மிஞ்சி ஒண்ணும் கிடையாது. There is nothing beyond me. நானும் இங்க தான பிறந்தவன். I was also born in the same city. நானும் இங்க தான வளர்ந்தவன். I was also grown up in the same city. எனக்கு தெரியாது, இவனுக்கு என்ன தெரியும்? How did he know something which I did not know? இவன் சின்ன பையன், இவனுக்கு என்ன தெரியும்? He is such a small boy, how could I know? இந்த வயசான அம்மாவுக்கு என்ன தெரியும்? How will this old woman know? எனக்கு தெரியாது, அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருமா? Will she know what I do not know? அந்த பெருமை இருக்கு பாருங்க, அந்த பெருமை தான்
அந்த பெருமையின் எண்ணம், அகந்தையின் எண்ணம் இருக்கு பாருங்க, அதுதான் ஒரு மனிதன் தனக்கு நேராய் வருகிற ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ண வைக்கிறது. And that haughty mind, that pride in the haughty mind is the one which will make a person to despise wisdom and instruction. கடைசியாக இந்த அசட்டை பண்ணுதல் சுபாவம் எந்த மனதிலிருந்து வருது தெரியுமா? At last, from where will this despise come? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. Proverbs 14 and verse 2. நிதானமாய் நடக்கிறவன் கர்த்தருக்கு பயப்படுகிறான், தன் வழிகளில் தாறுமாறானவனோ அவரை அலட்சியம் பண்ணுகிறான். He who walks in his uprightness fears the Lord, but he who is perverse in his ways despises him. நாலாவது, யார் இந்த அசட்டை பண்ணுதலின் சுபாவத்தை அவங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிறாங்கன்னு சொன்னால், அவங்க மனதில் அல்லது அவங்க வாழ்க்கையில் நாம் இங்கே வாசிக்கிறோம் 14:2 வழிகளில் தாறுமாறு உள்ளவர்கள். The fourth one who will have this despising act is they are the people with a heinous mind. அவங்க அவங்க மனதில் ஒரு சுத்தம் இல்லை, பரிசுத்தம் இல்லை, அவங்க தேவ நீதி இல்லை, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இல்லாதவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்தையும் அசட்டை பண்ணுவாங்க. People who do not live a righteous life, who are not upright in their life, who don't fear the Lord, who are perverse in their ways, and who are living with a heinous mind, they despise it. பாவத்திற்கு தங்களை விற்று போட்டவர்களுடைய ஒரு சுபாவம், பாவத்தினால் மனம் மாற்றம் இல்லாமல் தங்கள் பாவத்திலே தொடர்கிறவர்களுடைய சுபாவத்தில் ஒரு சுபாவம் அவங்க எல்லாத்தையும் அசட்டை பண்ணுவாங்க. People with an untransformed mind who will continue to be in the sin will have this character of despising. அவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம், தேவ பயமற்றவர்களாய் பாவத்திலேயே ஊறி போனவங்க எத்தனை ஆலோசனை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. People who don't have a transformation in their life, who are totally soaked in sin, they will not listen to the counsel no matter how much you may give them. ஏனென்றால் பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கான். It's because Satan has blinded their eyes of the heart. ஆகவே அவங்களுக்கு நேரா வர ஆலோசனைகளை அவங்க அசட்டை பண்ணுவாங்க. Therefore they will despise the counsel that comes to them. உங்களுக்கு தெரியும்ல, சோதோம் கொமோரா பட்டணத்துல தேவன் அழிக்க போகிறேன் என்று சொல்லி செய்தியை 2 தூதர்களோடு அனுப்புகிறார். So as we know, in the incident of Sodom and Gomorrah, God sent 2 angels with a message that he going to destroy the entire city. அந்த செய்தி எடுத்துட்டு வந்த 2 தேவ தூதர்களை அந்த பட்டணம் எப்படி நடத்தினது அப்படி நீங்க பார்க்கலாம். And you know how did the city deal with the 2 angels who brought this message? அவருடைய பாவத்தின் கொடூரம் என்ன செய்ததுன்னா, தங்களுக்கு நேராய் வந்த எச்சரிப்பின் செய்தியை அசட்டை பண்ண வைத்தது. So because of the sin, the horrible sin that was at the culmination, they actually despised the message that was brought by the angels. நான் சொல்லுவேன், கர்த்தர் மாத்திரம் மனம் இறங்கி நம்முடைய மனதை மறுரூபப்படுத்தல, நாம எதையுமே அசட்டை பண்றவர்களா ஒரு சுபாவம் உள்ளவர்களா மாறிடுவோம். If God is not merciful and will not transform our heart and mind, then we will not also accept and despise all this. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, போதகத்திலேயே மிகப்பெரிய போதகர் இயேசுதான். And what is surprising me is among the preachers, Jesus is the greatest preacher. ஆனால் அவருடைய போதகத்தை அநேகர் அசட்டை பண்ணாங்க. But many people despise his preaching. ஏன்னா அவங்க மனது அப்படி குருடாகி இருந்தது. It's because their heart were blind. நான் பைபிள்ல அடிக்கடி நான் சர்ச்சிலோட சொல்லியிருக்கேன், அடிக்கடி என்ன ரொம்ப வேதனைப்படுத்துற ஒரு சம்பவம் அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் ஒருத்தன் இயேசுட்டு வந்தான் பாருங்க, அவன்தான். So I have told many times a painful incident in the Bible is the incident of the young man who came to Jesus. அவனுக்காக இயேசு எவ்வளவு அழகா பேசினார் தெரியுமா? Jesus spoke very beautifully for him. ஆனா அவனோட பிரச்சனை என்னன்னா, அந்த பண ஆசையிலிருந்து அவன் வெளியே வர முடியாதனால இயேசுவை விட்டு துக்கத்தோடு போயிட்டான்னு சொல்லி வாசிக்கிறோம். But the problem is that since he could not come out of the lust of money, he went away sorrowful from Jesus. ஆண்டவர் நம்முடைய மனதை குணமாக்கணும், நம்ம ஜெபிக்கணும். We should pray that God should heal our hearts. அந்த மனம் சரியா இல்லனா நம்ம அசட்டை பண்ணுகிறவர்களாய் நம்ம மாறிடுவோம். If your mind is not set right, then we will be despising. ஆகவே தான் தாவீது தன்னுடைய குமாரனை பற்றி அவர் விரும்பின போது ஜெபித்த பொழுது அவர் சொல்லுவாரு, That's why when David prayed about his son, it is said, அவருடைய வாஞ்சையை பாருங்க, 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. We can read his desire in 1 Chronicles chapter 28 and verse 9. 28:9. 28 verse 9. வேதம் சொல்லுகிறது, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களையெல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார்,
நீ அவரை விட்டுவிட்டால் அவரை உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். 1 Chronicles 28:9. As for you, my son Solomon, know the God of your father and serve him with a loyal heart and with a willing mind. For the Lord searches all hearts and understands all the intents of the thoughts. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will cast you off forever. நம்ம மனதுல இந்த ஒரு உற்சாகமுள்ள மனது, இந்த மாதிரி ஒரு ஞானமுள்ள இருதயம், உத்தம இருதயம்லாம் இல்லைன்னா நம்ம கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். If we don't have such kind of loyal heart and a willing mind, it is really difficult for us to walk in the ways of God. நமக்கு நேராய் வருகிற ஆலோசனைகள், புத்திமதிகள், ஞான போதனைகளை நாம விரும்பியே நாம அசட்டை பண்ணிடுவோம். So purposely, willingly, we will despise the instruction, the wisdom and the words of understanding that comes to us. சில பேருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குன்னா அறியாமலே இருக்கிறாங்க. Some people have this problem but they are unaware of it. யாருடைய புத்திமதியும் கேட்க மாட்டாங்க. They will not listen to anybody's instruction. யாருடைய உபதேசத்தையும் கேட்க மாட்டாங்க. They will not listen to anybody's counsel. யாருடைய ஞான போதனைகளுக்கு இருதயத்தை திறக்க மாட்டாங்க. They will never open their hearts to any words of wisdom. தங்களுக்கு நேரா வர்ற ஆலோசனைகள், தங்களுக்கு நேரா வருகிற ஞானம், புத்திமதி எல்லாத்துலயும் ஒரு குறையை கண்டுபிடிச்சு அந்த ஞானத்தை அந்த ஆலோசனை அசட்டை பண்ணுவாங்க. They will try to find fault in all the wisdom, all the counsel, all the instruction that they receive, and they will despise it. இதே போல சில மனிதர்களை என் லைஃப்ல நான் மீட் பண்ணிருக்கேன். I have also met many kind of such kind of people in my life. தங்களுக்கு போதகம் பண்ணி, தங்களுக்கு ஆலோசனை கொடுத்து, தங்களை எச்சரித்தவர்களை கேவலமா பேசுறவங்க இருக்காங்க. I have also seen people who speak ill about the people who give counsel, who give them instruction and who give அவர்களை மரியாதை குறைவாக நடத்துறவங்க இருக்காங்க. And they will also treat them without respect. அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க. They will never give heed to their words. நான் சொல்லுவேன், உலகத்திலே சில பெஸ்ட் பிரீச்சரா இருப்பாங்க. They might be a best preacher in this world. அவங்க எத்தனையோ வருஷ அனுபவத்திலிருந்து வந்திருப்பாங்க. They would have come out of many years of experience. அவர்கள் தேவ சமூகத்தில் ஜெபித்து காத்திருந்து வசனத்தை கொடுக்கறவங்களா இருப்பாங்க. They might be the people who will be waiting in the presence of God, receive the word of God and give the word. ஆனா அவங்க எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, but do you know how they will treat them? அவனா, is he the one? அவனா, is he the one? அவர் சொல்லிட்டா எல்லாம் செஞ்சிட முடியுமா? will I do if he says? அவருக்கு எல்லாம் தெரியுமா? does he know everything? அப்படின்னு ரொம்ப அசட்டையா பேசுவாங்க. They will speak in a very despising manner. நான் சொல்லுவேன், ஏன் அது வருது தெரியுமா? You know why it is coming? உண்மையான இருதயத்துல மனம் திரும்புதலும் ஒரு மாற்றமும் நம்முடைய இருதயத்துல ஒரு மறுரூபமும் இல்லைன்னா இந்த மாதிரி நமக்கு நேரா வருகிற நல்ல ஆலோசனைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் அதை நிராகரிப்போம். If there is no true transformation or true change in a heart, truly we cannot accept such kinds of instruction and wisdom and சில பேர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க கேட்டிருக்கீங்களா? Have you heard people saying the statements? கர்த்தரே எனக்கு மேய்ப்பராக இருக்கிறார், வேற யாரும் எனக்கு மேய்ப்பனா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. The Lord is my shepherd, I don't want anybody to be my shepherd. அவங்க பெருமை என்ன தெரியுமா? You know what is their pride? ஐயோ, எனக்கு யாருமே மேய்ப்பனா இருக்க தகுதியே கிடையாது. No one is eligible or worthy to be my shepherd. கர்த்தர் மட்டும்தான் அவர் எனக்கு தகுதியை, எனக்கு நேரா எனக்கு போதிப்பார். Only the Lord is my shepherd and he will come directly and teach me. எந்த மனிதனையும் மதிக்க மாட்டாங்க. They will not respect any person. நினைச்சுக்கிறாங்க நம்ம எல்லாம் ரொம்ப ஹை டிகிரில இருக்கோம், நம்ம ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்துல இருக்கிறோம். They consider themselves to be on a high degree. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னா, why is this problem? உண்மையான ரட்சிப்பு கிடையாது. உண்மையான மனம் திரும்புதல் இருந்தால், உண்மையாக மறுரூபமாய் இருந்தா அவன் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையா இருப்பான், மனிதனுக்கு முன்பாக தாழ்மையா இருப்பான். If he is truly transformed, he will surely be humble before the Lord and also before men. அவன் உண்மையாக ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல் அதை மதிக்கிறவனா இருப்பான். And he will be a person who will not despise the counsel but he will respect the counsel. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7 முதல் 8 வசனங்களை வாசிங்களேன். Read Romans 8 verses 7 and 8. ரோமர் 8 7 முதல் 8. Romans 8 verses 7 and 8. எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். Because the carnal mind is enmity against God, for it is not subject to the law of God, nor indeed can be. So then those who are in the flesh cannot please God. அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்களாம். They will not obey or subject. அவங்க கீழ்ப்படிய முடியாதாம். And they cannot even obey. ஏன் அப்படின்னு கேட்டா, it's because அந்த மனது எப்படி இருக்குன்னா, இன்னும் மாமிச சிந்தையாகவே தான் இருக்கான். It's because their mind is still carnal. அவங்க சிந்தை இன்னும் மாம்ச சிந்தை. Since still their mind is full of flesh. அது இன்னும் மறுரூபப்படல. It is not yet transformed. அது இன்னும் அது தேவனுடைய ஆவியினாலே ஆவிக்குரிய சிந்தையாக மாற்றப்படல. It is not yet changed or transformed by the into a spiritual or a holy mind. ஆகவே கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. Therefore they will never hear and they will never obey. அவங்களால கீழ்ப்படிய முடியாதான், கேட்கவும் முடியாதான். They cannot even give heed to it, they cannot even obey. ஏன்?
Why? அதை வந்து இந்த மனது வந்து ஏற்றுக்கொள்ளாது. Because their mind could not accept it. அந்த மனது இருள் அடைஞ்சிருக்கும். Their mind is totally darkened. அதனால எல்லா ஆலோசனை புத்திமதி ஞானத்தை அசட்டை பண்ணிடுவாங்க. Therefore they will despise all wisdom and instruction. இந்த காலையில நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு நேரமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். This morning let us take time to analyze ourselves. 4 காரியங்களை கவனித்தேன். We saw 4 things. நான் நினைக்கிறேன் முதலாவது நம்ம கவனிச்சோம், நம்ம எப்போ வந்து நமக்கு நேரா வர்ற ஆலோசனை புத்திமதி அசட்டை பண்ணுவோம்னா நம்முடைய மனது வந்து ஞானம் இல்லாம காலியா இருக்கும்போது தான். When we will despise wisdom and instruction that come to us, first when we have a hollow mind. இரண்டாவது கவனிச்சோம், Second, எப்போ நம்ம வந்து நமக்கு நேராய் வருகிற புத்திமதிகள் ஆலோசனைகள் போதகத்தை நம்ம எப்போ அசட்டை பண்ணுவோம்னா நம்ம அவசர குணமும் அவசர மனமும் இருக்கிறதுனால. when we have a hasty mind, we will despise wisdom and instruction that comes to us. மூன்றாவது, Third, எப்பொழுது நாம வந்து இப்படிப்பட்ட ஆலோசனைகள் புத்திமதியை நம்ம கேட்க மாட்டோம் அப்படின்னு கேட்டால் அசட்டை பண்ணுவோம்னா நமக்குள்ள கர்வம் அல்லது பெருமை ஆணவத்தினுடைய எண்ணங்கள். when we have a haughty mind, then we will despise this wisdom and instruction that come to us. நாலாவது நம்ம கவனித்தோம், Fourth we saw, எப்போ நம்மளால வந்து ஆலோசனையோ புத்திமதியோ கேட்க முடியாம அசட்டை பண்ணுவோம்னு சொன்னா மாம்ச சிந்தையும் பாவ சிந்தை உள்ளவர்களா இருக்கும்போது தான் நம்மளால ஆலோசனை கேட்க முடியாது. when we have a heinous mind and sinful mind, then we will despise this wisdom and instruction. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்பயாவது கர்த்தர் நமக்கு நேராய் அனுப்புகிற நல்ல ஆலோசனைகளையும் தேவ ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிற ஒரு சுபாவம் நம்ம லைஃப்ல இருக்கா? Have you ever had the nature of despising the instruction, the wisdom and the words of understanding the Lord has sent us? ஒருவேளை உண்மையாகவே தேவ ஞானமற்றவர்களாய் நாம் இருக்கிறோமா? Are we truly a people who are lacking wisdom? நாம பெருமை உள்ளவர்களா இருக்கிறோமா? Are we truly proud and haughty? நம்முடைய இருதயத்திலே பாவம் நிறைந்தவர்களாய் துர்குணம் நிறைந்தவர்களாய் இருக்கிறோமா? Or are we people who are filled with wickedness and sin in our நம்முடைய heart? வாழ்க்கையில வந்து பொறுமை இழந்து எல்லாவற்றையும் அவசர சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோமா? Or are we people who have lost patience and we are very hasty in everything? இந்த காலையில சொல்லுவான், ஆண்டவரே என் மனதை மாற்றும். Let us say in this morning, Lord, transform my என் heart. இருதயத்தை மாற்றும். Lord, change my heart, Lord. இன்றைக்கு என்னுடைய இருதயம் தாழ்மை இருதயமா இருக்கட்டும். Lord, let my heart become a heart of humble today, Lord. இன்றைக்கு என்னுடைய இருதயம் அவசர குணங்களிலிருந்து விடுதலை பெற்று பொறுமையாய் ஆலோசனை கேட்கிற ஒரு தன்மையை பெறட்டும். Lord, let my heart be delivered from the nature of haste today and let it receive a patience, Lord. பெற்றுக்கொள்ளுகிற ஞானத்தை அறிவையும் எனக்கு தாரும். Lord, give me the wisdom to receive the wisdom and instruction. ஆண்டவரே உம்முடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி என் மனதில் இருக்கிற தடையாகிய பாவ இருள்களை என்னை விட்டு அகற்றி என்னை மறுரூபப்படுத்தும். Lord, remove the sin that is obstructing me from receiving all the instructions and wisdom from you. Take out the darkness and give a delivered mind, Lord. இன்றைக்கு என்னை உருமாற்றும், என்னை உருவாக்கும். Lord, today transform me and change me, Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா தேவ சமூகத்தில்? Shall we pray in the presence of இந்த God? காலவெளியில கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இடைப்படுவாரா? Let the Holy Spirit minister with us today. நம்மோடு இடைப்படுவாரா? Let him minister with us. ஆண்டவரே இந்த அசட்டை பண்ணுகிற குணம் என் வாழ்க்கையில் இருக்க கூடாது. Lord, I should not have this and the nature of despising in my life. ஆலோசனை கேட்டு நான் ஞானமடைய கிருபை. Lord, give me grace to receive wisdom by listening to the wisdom and the instruction. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். இன்றைக்கு எனக்கு உதவி செய்யும். Lord, help me today, Lord. உமக்கு பிரியமானதை நான் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள எனக்கு ஒரு நல்ல இருதயத்தை தாரும். Lord, give me a good heart that I may understand, that I may know and accept that you like, Lord. நீர் பிரயோஜனமானவைகளை எனக்கு போதிக்கிறீர், எனக்கு ஆலோசனையாய் அனுப்புகிறீர். Lord, you teach me that is profitable to me and you also send me that is useful to me, Lord. ஆண்டவரே
உங்களுடைய ஆலோசனைகளை அசட்டை பண்ணாமல், Let me not despise your counsel, உங்களுடைய Lord. போதனைகளை அசட்டை பண்ணாமல், Let me not despise your instruction, Lord. உங்களுடைய ஞானத்தை அசட்டை பண்ணாத ஒரு இருதயத்தை எனக்கு தா. Lord, give me a heart that will not despise your wisdom, Lord. எங்களுக்கு நேராய் வருகிற நல்ல ஆலோசனைகளை எங்கள் இருதயத்திலே நாங்கள் பாதுகாத்து வைத்து, ஆண்டவரே, உணர்வுள்ளவர்களாய் ஏற்ற காலம் பலன் கொடுக்க கிருபை தார். Lord, give us grace that we may keep up the instruction that is coming to us in our heart, safe in our heart, and that we may bear fruit at the time, Lord. ஆழமான கிரியை செய்யும். Lord, do a great deeper work, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.